கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலுபொம்மையெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை மாதிரி இருந்த அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்மணி போவாங்க. அங்கே வந்து கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு அது ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். எரிய ஆரம்பித்ததில் கண்மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா மூச்சு விட முடியாமல் திணறி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு தீக்காயமும் பட்டிருக்காரு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அன்பு வந்து ரொம்பவே துடிச்சு போயிடுவார். காரில் கூட்டிகிட்டு போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா கண்மணி உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு அந்த தீ இதில் இருந்தனால மூச்சு விட முடியாமல் இருந்திருக்கு. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க மயக்கம் தெளிஞ்சோன்னே நீங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அன்பு வந்து ரிலாக்ஸ் ஆவார். அதுக்கப்புறம் கண்மணி கண்மொழிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அன்பு வந்து நம்ம கிட்ட நார்மலாக தான் பழகுறாரு, அந்தளவுக்கு பாசம் இல்லை அப்படின்னா அவர் இதுக்கு வந்து எனக்கு வந்து காயம் படணும், துடிச்சு போய் வந்து பார்க்கணும், எதுக்கு காப்பாற்றணும், அப்படியே விட்டுருக்க வேண்டியதுனே சாகட்டும்னு இப்படி துடிக்கிறவர் வந்து எப்படி வந்து பாசம் காட்டி நடிக்க முடியும்? அப்போ உண்மையிலே அவர் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா சொல்கிறதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கண்டிப்பாக உணர்வாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.